வணக்கம் மக்களே, நம்ம இப்போ நம்ம penhouse.in ஷாப்பை தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நம்ம மகாலட்சுமி நகரில் இருக்க இந்த ஷாப் தான் நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கேயே நிறைய பென்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம மகாலட்சுமி நகர் சிக்னல் தாண்டி ஸ்கெச்சஸ்க்கு ஆப்போசிட்டில் இருக்க ஷாப் தான். உள்ளே போய் ஒரு பெண்ணை நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். வாங்க போகலாம். நம்ம இப்போ தாம்பரம் வேளச்சேரி மெயின் ரோட்ல இருக்க மகாலட்சுமி நகர் நம்ம ஷாப்ல தான் இருக்கும். ஸோ நம்ம கூட இன்னைக்கு வந்து கல்பனா தான் ஒன்றுனா நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. ஸோ ஹாய் கல்பனா. ஹாய் மேம். ஸோ இங்கே வந்து என்ன மாதிரி பென்ஸ்லாம் இருக்குது, என்ன ஸ்பேர்ஸ்லாம் இருக்குது, நம்ம ஒன்றுனா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம ஷாப்பையே எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் கேமராமேன் எல்லாருமே சீக்கிரமாக இங்கே பேக்லாம் தூக்கிட்டு ஃபுல்லாக வந்துடும். இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றுன்னா நீங்கள் சொல்லுங்கள், ஒரு செக்ஷன் வரையும் நம்ம போகலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டைரக்ட் ஃபில்லிங்ல இருக்கும். ஓகே, இந்த 1 2 3 4 ரோ இதெல்லாம் சிம்பிள் வச்ச பென்ஸு, பால் பென்ஸு. இந்த 3 ரோ தான் டேரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். டைரக்ட் ஃபில்லிங்ஸ் எல்லாமே ஃபில்லிங். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கேட்ரிஜ் டைப்பில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ரோ மட்டும் டேரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம நேம் எல்லாம் போட்டு தருவோம். அதெல்லாம் மெட்டல் பென்னில் தான் நேம் போட முடியும். அது ஃபர்ஸ்ட் ரோ, செகண்ட், தேர்ட், ஃபோர்த் எல்லாமே பிளாஸ்டிக் தவிர மற்ற எந்த மெட்டீரியல்னாலும் போடலாம். ஓகே, டன். இங்க் பென் அந்த மாதிரி இருக்கும். அப்புறமா 2 ரோ ஜெல் பென். கேப் டைப் மட்டும்தான் ஜெல் பென். அடுத்து வந்து பால் பென் இருக்கும், 2 ரோ பால் பென். அப்புறம் அங்கே இருக்க எல்லாமே பால் பென்ஸ் தான் இருக்கும். ஓகே, ஸ்டார்டிங் ரேட் பார்த்தீங்கன்னா பால் பென் வந்து 60ல இருந்தா ஸ்டார்டிங் ரேட்டு. ஸோ அந்த 60 ருபீஸ்ல இருக்க பால் பென் பார்க்கலாமா? ஸ்டார்டிங் ரேட் வந்து பால் பென். ஓகே, இது அந்த பால் பென்னா? ஒரே நிமிஷம் நம்ம வியூவர்ஸ்க்கு காமிச்சிக்கலாம். ஓகே, ஸோ இது அந்த பால் பென். ஸோ இதில் கலர்ஸ் எல்லாம் இருக்கா எப்படி? இதில் ப்ளூ கலர், ரெட்டு, கிரே, பிளாக். ஓகே, இப்போ சொல்லுங்க. இதில் வந்து என்கிரேவிங் பண்ணலாம். அது எக்ஸ்ட்ரா 10 ருபீஸ் மட்டும் சார்ஜ் ஆகும். 10 ருபீஸ் சார்ஜ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ரோலர் பால் போலாமா? ஓகே, ரோலர் பால் வந்து ஸ்டார்டிங் ரேட்டு 150லேருந்து இருக்கும். 150. இந்த மாதிரி பென்ஸ் இதுலேயே கலர் வைஸாகவும் இருக்கும். ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ். நம்ம இதெல்லாம் பிராண்டட் பென்ஸா இல்லை நம்ம penhouse.in? ஓகே, இதெல்லாமே நம்ம penhouse.in மேனுஃபேக்சரிங் பண்ண பென்ஸ். ஸோ நம்ம நேம்ஸும் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இங்க் பென். இங்க்கு டேரெக்டாக ஃபில் பண்ணுற மாதிரினா பிளாஸ்டிக் பாடியில் இருக்குது. ஓகே, ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நிறைய இங்க்கு பிடிக்கிற மாதிரி இருக்கும். இங்க். ஸோ இதில் நம்ம ஈஸியாக இங்க் லெவலும் செக் பண்ணிக்கலாம். ஆமாம், செக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த மாதிரி நிப்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஃபைன் ஆர் ஃபைன்? ஸோ இதில் நம்ம வந்து இங்க் விண்டோ இருக்குது. ஸோ நம்ம டேரெக்டாகவே வந்து இங்க் லெவல் வந்து ஈஸியாக நம்ம செக் பண்ணிக்கலாம். கேட்ரிஜ் டைப்னாக்கா இந்த மாதிரி அவங்க ப்ளஸ் நேம் என்கிரேவிங் பண்ணணும் அந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மாதிரி காட்டலாம். கன்வெர்ட்டர் டைப்ஸ் இருக்குது. கன்வெர்ட்டர் டைப் ப்ளஸ் கேட்ரிஜும் ஃபிட் பண்ணுற மாதிரி. ஓ, ஸோ 2-in-1 பென். ஆமாம், 2-in-1. ஸோ பிளாக் அண்ட் கோல்டன் காம்பினேஷனில் மேட் ஃபினிஷில் இருக்குது இந்த பென். சரி, ரொம்பவே யூனிக்காக இருக்குது. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் உள்ள போயிடலாமா? ஸோ இங்கே இருக்கிறது எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி பென்ஸ். ஓகே, டன். ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் ஹேண்ட் ரைட்டிங், அவங்க ஹேண்ட் ஹோல்டிங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பென்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுவீங்களா? அதெல்லாம் எந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சஜஸ்ட் பண்ணுவீங்க? ஸ்டூடெண்ட்க்கு ஏற்ற மாதிரினா ரொம்ப ஸ்லிம்மாக கேட்பாங்க கஸ்டமர். அந்த மாதிரி தான் இந்த மாதிரி காட்டலாம். ஸ்லிம் பென்ஸ், ஸ்லிம்மாக இருக்கிற மாதிரி. ஸோ இதுவுமே டுவெல் காம்பினேஷனில் இருக்குது. ப்ளூ கலர் அண்ட் தென் ஷேட் ஆஃப் ப்ளூவில் இருக்குது கேப். இதுவுமே ஸ்டூடெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுற பென். ஸோ ரொம்பவே யூனிக்காக இருக்குது. இது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் அடல்ட்ஸ், ஆஃபீஸ் கோயிங் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். கலர் அந்த மாதிரி ரொம்ப யூனிக்காக இருக்குது. இது வந்து என்ன பென்? இது இங்க் பென். ஓகே, ஸோ இது நமக்குமே அவைலபிளாக இருக்கும். ஸோ இதோட ஸ்பேர்ஸ் எல்லாமே வந்து நம்ம penhouse.in அவைலபிளாக இருக்குது. ஆன்லைன் ஆர்டர்ஸும் இருக்குது கண்டிப்பாக. இப்போ எந்த மாதிரி பென்சில்ஸ்லாம் இருக்குது? பென்சில் வந்து லெட் பென்சில் மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி பென்சில்ஸ்லாம் நம்ம என்கிரேவிங் பண்ணிக்கலாமா? மெட்டலாக இருந்தால் மட்டும் என்கிரேவிங் பண்ணிக்கலாம். பிளாஸ்டிக்னா பண்ண முடியாது. இது பிளாஸ்டிக்கு, இது மெட்டல். ஓகே, ஸோ இந்த 2 பென்சிலுமே நமக்கு பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்குது.
இது பிளாஸ்டிக், இது வந்து மெட்டல். நமக்கு மெட்டல் தூக்குறப்பயே அதோட வெயிட் தெரியும். அண்ட் தென் நம்ம பென்சில் மட்டும்தான் என்கரேஜ் பண்ணோம்னா, இப்போ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பென்சில்ஸ்லேயே பண்ணிக்கலாம். இப்போ நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துல ஒரே ஒரு பிராண்ட் பென்சில் இல்லை லெட் பென்சில்ஸ்னால் ஒரே கலரில் இருக்கிறப்போ அதெல்லாம் நிறைய கிளாஸ்லாம் ஆகும் ஸ்டூடெண்ட்ஸ் கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட. இந்த மாதிரிலாம் நம்ம பேர் என்கரேஜ் பண்ணிட்டோம்னா இது என் பென்சில் தான் அப்படின்னு சொல்லி நம்ம யூனிக்காக வச்சுக்கலாம். அது நம்ம தனித்துவமாகவும் தெரியும் கிளாஸில். வேறு என்ன மாதிரி பென்சில்ஸ் இருக்குது? ஸோ இது 0.7, 0.5 இது எல்லாமே டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு. 2mm. ரொம்பவே ராயலாக யூனிக்காக இருக்குது இந்த பென்சில். ஸோ நம்ம வந்து ஸ்பெஷலாக மேனுஃபேக்சரிங் பண்ணுற அந்த இங்க்ஸ் பற்றிலாம் நம்ம பார்க்கலாம். வயலட் கலர் இருக்கும். ஓகே. பிங்க். ஸோ நம்ம பென் ஹவுஸ் டாட்டிங்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இங்க் பாட்டில்ஸ் நம்ம ரெகுலராகவே ரைட்டிங் சாம்பிள் பண்ணுறப்பலாம் இந்த இங்க் பாட்டில்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்மகிட்ட டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. சிக்னல் ரோஸ், வைலட், ராயல் ப்ளூ கலர், நேவி ப்ளூ கலர்ஸ்லாம் இருக்குது. ஸோ அடுத்து என்னென்ன பிராண்டட் இங்க்ஸ் இருக்குன்றது நம்ம பார்க்கலாம். வேற என்ன பிராண்ட் இருக்கு? பார்க்கர் இருக்கும். பார்க்கர்ல ப்ளூ பிளாக் மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். பார்க்கர் கியூ இங்க், இதுல வந்து ப்ளூ பிளாக் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. அப்புறம் பிரில். ஸோ நம்ம ஹீரோ பென்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்போம். நார்மல் ஃபவுண்டைன் பென்ஸ் எல்லாத்துலேயுமே நமக்கு தெரிஞ்ச இங்க் பிராண்ட்னா இந்த பிரில் இங்க் தான். ஸோ இதுலேயுமே வந்து ப்ளூ, பிளாக் எல்லா கலர்ஸுமே, அந்த க்ரீன் இருக்குது, ரெட் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த பிரில்லையும் இருக்குது. அடுத்து வந்து நம்ம சுலேகா இங்க், ப்ளூ, பிளாக், ரெட் இருக்கும். ஸோ இது வந்து சுலேகா பிராண்ட். இதுலேயே வந்து என்னென்ன கலர்னு எல்லா இங்க் பாட்டிலுமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து பிளாக் கலர், நம்மகிட்ட ப்ளூ, ரெட் 2 கலர்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து ப்ளூ கலர். அண்ட் தென் இது வந்து காமா பிராண்ட். இருங்க நான் உங்களுக்கு ஒரு இங்க் பாட்டில் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் அந்த இங்க் பாட்டில். அண்ட் தென் இது வந்து 60 ml இங்க் பாட்டில். இதில் வந்து சுலேகான்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் ப்ளூ கலர் இங்க்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ சுலேகா பிராண்ட் நேம் நம்ம கேப்பில் வந்துருக்கு. சேம் இதுலேயே நமக்கு வந்து இது வந்து பிளாக் கலர், இதுவுமே 60 ml தான், நமக்கு இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சுலேகா பிராண்ட் நேம் கேப்லேயே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ இங்க் பார்க்கலாம். ஹீரோ இங்க் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்கும். ஸோ நம்ம எல்லாருமே ஸ்கூல் டைம்லேருந்து யூஸ் பண்ண ஃபர்ஸ்ட் நமக்கு இங்க் பென்னாலும் ஞாபகம் வருது ஹீரோ இங்க் தான். ஸோ அதோட இங்க் தான் இது. இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒன்று நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். ரொம்பவே சேஃப்டியாக இருக்குது பாக்ஸ். இது வந்து ரெட் கலர் இங்க் பாட்டில். இதுலேயே நமக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கலர்ஸ் கொடுக்குறேன். ஸோ இது வந்து ப்ளூ கலர், அண்ட் தென் க்ரீன், இதுவுமே க்ரீன் கலர், மெரூன் கலர் ஒன்று இருக்குது. ஸோ 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இப்போ இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்மக்கிட்ட வந்து உள்ளே வந்து ஸ்டாக் இருக்குது. ஸோ அடுத்த பிராண்ட் பார்க்கலாம். இது நம்ம அடுத்த ஹீரோலேயே இது வந்து நமக்கு வந்து பிக் பாட்டில், இதுலேயே வந்து ஸ்மால் பாட்டிலும் இருக்குது. ஸோ அதுதான் ஹீரோவில் இருக்குது இந்த இதுவு. நிறைய கலர் சின்ன பாட்டில். இதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து மெரூன் கலர். இது மாதிரி நம்மகிட்ட பெரிய பாட்டிலும் இருக்குது, சின்ன பாட்டிலும் இருக்குது. ஸோ சேம் அதோட எம்எல் தான் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே சேம் தான். சேம் பிராண்ட் நேம், சேம் இது. ப்ரைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட். ப்ரைஸ் கண்டிப்பாக நமக்கு எம்எல்க்கு ஏற்ற மாதிரி டிஃபர் ஆகும். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்து நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இன்னும் நம்மக்கிட்ட வந்து வாட்டர்மேன், ஸ்னெய்டர், கிருஷ்ணா, அண்ட் தென் லாமி, ஷெஃபர் இது எல்லாமே இருக்குது. ஸோ இதுலேயுமே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குது. குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த இங்கோட ஃப்ளோ அண்ட் தென் அதோட ரேஞ்ச் எல்லாமே அந்த ரைட்டிங்ஸில் எல்லாமே நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே, இங்கே இருக்கிறதெல்லாம் என்ன மாதிரி பென்ஸ்? நார்மல் பென்ஸ்லாம் ஃபர்ஸ்ட் 3 ரோ வந்து ஜெல் பென்ஸ். இதுக்கெல்லாம் ரீஃபில் கிடைக்கிற மாதிரி இருக்கும். வேற வேற டிஃப்ரெண்ட் இது பிராண்டு, கலர் வைஸ் அதெல்லாம் இருக்கும். இது எல்லாமே யூஸ் அண்ட் த்ரோ, பால் பென் அண்ட் ஜெல் பென் கலந்தே இருக்கும். ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து பென்டல் அண்ட் தென் வந்து டிஃப்ரெண்ட் பிராண்டட் இருக்கு. யூனிபால் இருக்கு. அதாவது எல்லா நம்ம நார்மல் யூஸ் அண்ட் த்ரோ பென்ஸ் இல்லை ரீஃபில்ஸ் கிடைக்கிற பென்ஸ் எல்லாமே இங்கே இருக்கு. ஸோ அதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம எல்லாம் ரொம்ப அட்ராக்டிவான கலர்ஸ் எல்லாமே இந்த சைடில் இருக்கு. ஸோ அடுத்து இந்த பக்கம் அதே மாதிரி பார்த்தோன்னா வந்து இதுலேயும் வந்து ஜெல் பென், என்ன ஜெல் பென், கேட்ரேஜ் பென் அந்த மாதிரிலாம் இருக்கு. ஜெல்ல வந்து ரீஃபில் கிடைக்கும். ஓகே, ட்ரைமேக்ஸ் அதெல்லாம் ரீஃபில் கிடைக்கும். இதெல்லாம் கேட்ரேஜ் பென்ஸ், கேட்ரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம K-pop அந்த யூனிமேக்ஸில் வந்து கேட் அந்த டிசைன் போட்ட பென்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற நமக்கு எல்லா ஃபேன்சி ஸ்டோர்லையும் கிடைக்கிற அந்த ஃபவுண்டைன் பென்ஸ், அந்த ஜெல் பென்ஸ்லாம் இங்கே இருக்குது இந்த ரேக்கில் ஃபுல்லாக.
அடுத்து நம்ம உள்ள போய் லக்ஸரி பென்ஸ்லாம் என்னென்ன இருக்குன்றது இப்போ பார்க்கலாம்.